2025 எந்தெந்த ராசிக்கு கட்டாயம் திருமணம் உண்டு, எந்த வருஷத்துல பிறந்திருந்தாலும் சரி. நம்ம 92 94 பேசியிருக்கோம். அதே மாதிரி 96லயும் பிரச்சனை இருக்கு, நிறைய வருஷங்கள்ல பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த வருஷம் யாருக்கு திருமணம் இருக்குன்னா, ரிஷப ராசியில யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமணம் உண்டு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் திருமணம் உண்டு. 2வது ராசியாக கடக ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு திருமண வாழ்க்கை இந்த வருஷம் அமையுது. இதுல விரைய குருவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். இதுல நிறைய பேருக்கு காதல் திருமணத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இதுக்கு அடுத்து ரொம்ப சிறப்பான திருமண வாழ்க்கை அமைய போறது. அஷ்டமச்சனியில் அகப்பட்டிருந்தாலும் கூட குரு லாபஸ்தானம் ஏறி 11ல இருக்கும் போது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து துலா ராசிக்காரவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்த குரு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல பெரிய வெற்றி அடையக்கூடிய டாப் நம்பர்ல 1ல இருக்கிறது துலா ராசி தான். சித்திரை மாசத்துல இருந்து உங்களுக்கு ஐப்பசிக்குள்ள நீங்க எப்படியாவது ஏதோ ஒரு வகையில திருமணம் நடந்துரும். பல வருடங்களாக திருமணம் ஆகாத நிலையை ஏற்படுத்திக்கிறாதீங்க. அதனால உடனே திருமணமாக விட்டுறாதீங்க. இது 3வது இடத்துல தனுசு ராசி. பெண்ணால் யோகம் அடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்றது தனுசு ராசிக்கு தான் ரொம்ப டாப் லிஸ்ட்ல இருக்கு. நீங்க நினைச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 பேருக்குமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இருக்கு. மிகச்சிறப்பாக இருக்கு. அதாவது 4வது தரத்துல இருக்காங்க கும்பராசிக்காரவங்க. இந்த கும்பராசி இந்த வருஷம் திருமணம் அமையும். நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ அன்போடு